லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வினய், 2 நாள்னு 2 வாரம் ஓடி போயிடுச்சு. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்க அப்பா அம்மாவை இங்க வர வைக்கிறத விட நாமளே அங்க போய் பேசிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்ல. அப்படியே உங்க வீடு வாசல்லாம் பார்த்த மாதிரியும் இருக்கும். இல்லை சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் அப்பா கிட்ட பேசி எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுறேன் சார். ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. வினய், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஓப்பனா பேசுங்க. உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு சங்கோஜமா இருந்தா போன் நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். ஐயோ பாவம், வினய் இப்படி இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரே, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. இல்லை சார், எங்கள் அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயமா நானே நேரில் போய் பேசிடலான்னு இருக்கேன். அவங்கள சந்திச்சு பேசிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன் சார். அதெல்லாம் கரெக்டு தான் வினய், ஆனா அதை ஏன் நீங்க தள்ளி போடணும்? வினய், நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தரேன். இன்னைக்கே நீங்க போய் பேசிட்டு வந்துருங்களேன். சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் எங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பக்குவமாக பேசி தான் கூப்பிட்டு வரணும் சார். அவர் முன்கோவக்காரர் சார். திடீர்னு கோவப்பட்டார்னா அப்புறம் என்னால் அவரை சமாதானப்படுத்தவே முடியாது. அவரோட சம்மதம் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது சார். ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க வினய். ஆனா இதுதான் கடைசி 2 நாள். இதுக்கு மேல டைம் கேட்காதீங்க. இதுக்கு மேல டைம் கேட்டீங்கன்னா நானே நேர்ல போய் அவங்க கிட்ட பேசி முடிவு எடுத்துட்டு வந்துருவேன் சார். என்ன மாப்ள, கார்த்திக் சார் சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? சரி, என்ன பண்ண போற? தெரில மாம்சு, ஒன்றும் புரியலையா? தேன்மொழிக்கிட்ட நெருக்கம் காட்டினா விலகி நிற்கிற மித்ரா நெருங்கி வருவா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னன்னா தேன்மொழியே பெரிய பிரச்சனையாக வந்து நிற்பா போல. மாம்சு, காந்திமதி அம்மாவும் கார்த்திக் சாரும் எனக்கும் தேனும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு மும்முரமாக இருக்காங்கய்யா. இப்படியே போச்சுன்னா அப்புறம் பிரச்சனை வெடிச்சு பெரிய பூதாகரம் ஆயிடும். ஒண்ணுமே புரியல மாம்சி, என்ன பண்றதுன்னு தெரியலையா? மாப்ள, இப்போதுக்கு தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்க. கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் நீ தேன்மொழி கழுத்தில் தாலி கட்டணும்னு முடிவு பண்ண போதுமா? அதை முடிவு பண்ண வேண்டியது நீ. அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? மாம்சு, அது நடக்காதுன்னு தான் எனக்கே தெரியுமேயா. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கார்த்திக் சாரையும் காந்திமதி அம்மா நம்ப வச்சு ஏமாத்துறோம்னு மனசு ஒருத்தலாம் இருக்கியா? மாம்சு, பேசாம எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிடலான்னு தோணுது. நீயே யோசிச்சு பாரு மாம்சு, மித்ராவுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை இல்ல, தேவையில்லாம பாவம் இந்த குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. மாம்சு போதும் மாம்சு, இந்த டிராமாவை தொட்டு நிறுத்திக்கலாம். தாராளமாக நிறுத்திக்கூட, நான் வேணாங்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ தான் மித்ரோட புருஷன் விக்ரமோட அப்பாங்கிற உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிடு. சொல்லுவியா? சொல்ல மாட்டேன்னு மித்ரா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்க. இதை பாருமாப்ல, இப்போதான் மித்ரா கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கு வரா. நீ இப்போ போய் உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டம்ல வேஸ்ட்டாக போயிடும்டா. என்னையா என்ன மாம்சு, அதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாகிறது ரொம்ப தப்புயா. என்னோட சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தையே நான் பகட காய பயன்படுத்தினேன்னா அப்புறம் என்ன மாதிரி ஒரு கொடூரமான அந்த உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாதியா. டே மாப்பிள்ள, இப்போதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ அப்போ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்ன, அவள் தானே நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா. நீ முடியாதுன்னு சொன்னேன். நீ லவ் பண்ணலன்னா தற்கொலை பண்ணிக்கணும்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணா. உடனே வீட்டில் இருக்கிறவங்க அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு நீ வேண்டாம் தான் சொன்னேன். ஃபோர்ஸ் பண்ணாங்க. உனக்கு வேற வழி இல்லை, நீ ஓகேன்ட்ட. இதை உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணியிருக்க. இதை பாரு மாப்பிள்ள, என்னைக்கு நீ தேனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியோ அப்போ இருந்து மித்ரோட நெருங்கி வர்றா. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அவனை கண்டுக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அவளை கார்னர் பண்ணுறக்கான சான்ஸ் எப்போ கிடைக்குமோ, 5 வருஷம் ஆகுமோ 10 வருஷம் ஆகுமோ, யாருக்கு தெரியும்? நீ என்ன சொன்னாலும் பண்ற தப்பு தான் மாம்சு. கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் என் மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. மாம்சு, என்னோட சுயநலத்துக்காக அவங்கள மிஸ்யூஸ் பண்றது ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியா இருக்கியா?
டேய் இப்போ உன் பயம் என்ன? எங்க தேனோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோங்கிற பயம் தானே. அப்படி எதுவும் நடக்காம நாம பாத்துக்குவோம். மாப்பிள்ள கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. மீனாட்சி கல்யாணத்துல சாமி கழுத்துல போட்ட மாலையை உனக்கும் தேனுக்கும் போட்டதும் அதை பார்த்து மித்ரா ஃபீல் பண்ணி அழுதான்னு சொன்னியே. ஃபீல் பண்ணி அழுதா இல்ல? கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ ஒருவேளை தேனு கழுத்தை தாலி கட்ட போனோன்னு வச்சுக்கோ, அப்ப எவ்வளவு ஃபீல் பண்ணுவா? அப்படி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ மாப்பிள்ள. கண்டிப்பா வந்து நீங்க தான் என் புருஷன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கதறி அழ போறா. எல்லாருக்கும் உண்மை தெரிய போகுது. ஆனா இப்ப நீ போய் கல்யாணம் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவங்க டென்ஷன் ஆவாங்க. இப்ப மித்ராவோ வந்து உண்மையை சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? வினைக்கு வர வழி இல்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்படி எல்லாம் பண்ணிட்டான், நீயும் மித்ராவும் சேர்றதுல கார்த்திக் சாரும் காந்திமதியாவும் சந்தோஷம் தான் படுவாங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுற? அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீ சொல்றது சரின்னு வச்சுக்கிட்டாலும் அவங்க என் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்றாங்கய்யா. அதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? இப்பாரு, அப்பா அம்மாவும் நம்ம போடுற டிராமாக்கெல்லாம் ஒத்து வரவே மாட்டாங்க. என்ன விளையாடுறீங்களா? கல்யாணமாயி குழந்தை இருக்கிற விஷயத்த இன்னொரு கல்யாணம் மூலியமா வெளியே கொண்டு வருவீங்களான்னு கேட்பாங்க. இல்ல நான் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைச்சு பிரச்சனை இன்னும் பெருசாக்கி விட்டுருவாங்க. மாப்பிள்ள, இப்போ பிரச்சனை என்ன? உங்க அப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? ஆமா. அந்த பொறுப்பை எங்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்குறதா? எப்படியா? எப்படின்னா எப்படின்லாம் கேட்காத, எப்படி பண்றான்னு மட்டும் பாரு. ஒருவேளை வினய் டாக்டரையும் வாசுகி அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருவாரோ? அது எப்படி முடியும்? அவங்களா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. கார்த்திக் சார் அவ்வளோ கம்பல் பண்ணி சொல்லிட்டாரு. வினயால இனி இந்த விஷயத்த தள்ளி போடவே முடியாது. ஷோ, வசமா மாட்டிக்கிட்டாரே. வினைக்கு இப்ப டாக்டரையும் அம்மாவையும் கூட்டிட்டு வரதை தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, நாளைக்கு காலையில முடிவு என்னன்னு சொல்ல போறாரே. என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஒருவேளை இப்பயாவது சுதாரிச்சு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவாரோ? ஆமா, அப்படிதான் நடக்கணும். அப்படிதான் நடந்தே ஆகணும். இல்லனா வினையால தப்பிக்கவே முடியாதே. ஆமா, நீ ஏன் மித்ரா இவ்ளோ பதட்டப்படுற? அவரு கூட்டிட்டு வராரு இல்ல கூட்டிட்டு வராம போறாரு, அத பத்தி உனக்கு என்ன? இந்த பிளானே அவருக்கும் எனக்குமான உறவை ஏன் வாயாலே சொல்ல வைக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. நாம ஏன் பயப்படணும்? நீ ஃப்ரீயா விடு மித்ரா. அவரு என்னமோ முடிவை எடுத்துட்டு போட்டோம், நமக்கு என்ன? நான் தூங்குறேன். ஆமாடி, மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. நீ வேணும்னா பாரு, அநேகமா நாளைக்கு காலையில சூப்பர்மேன் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு கிளம்பிடுவாரு. என்னத்தேன்னு சொல்ற? உண்மையாவா? ஆமா மாலு, எனக்கு என்னமோ ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நீ சந்தோஷமா பேசுறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தாண்டி இருக்கு. ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. உன் ஆளு இவ்ளோ நாளா முடிவுக்கு வராம இப்ப வராருனா என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லாம் உன் மாமா போட்ட பிரஷர் தான். அதே மாதிரி நீயும் வினய் மேல பிரஷர் போட்டுட்டே இருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். கொஞ்சம் அசால்ட்டா விட்ட அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. கரெக்ட் தான். அதனாலதான் சூப்பர்மேனை வேற எதையுமே யோசிக்க விடாம எங்க கல்யாணத்தை மட்டுமே யோசிக்கிற மாதிரி பிரஷர் போட்டுட்டு இருக்கேன். நீ வேணும்னா பாரு, என் கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. நடந்தா சந்தோஷம் தாண்டி. அப்புறம் தேனு, எதுக்கும் நீ அந்த மித்ரா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவ நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறா. அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ விட்ரி. சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். பாய். ஓகே, பாய். ஐயோ தேனு,
அவன் மேல பிரஷரை போடுறியா? பிரஷரு இதையெல்லாம் கேட்டு எனக்கு தான் பிரஷரு சுகர் எல்லாம் ஏறுது. ச்சே, நீ என்னதான் தலைகீழா நின்னாலும் நீ நினைக்கிறது நடக்காது. இந்த நாகு நடக்கவும் விட மாட்டா. சூப்பர்மேன் வேணுமா உனக்கு? அது கனவா தான் போகும். நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. கூடிய சீக்கிரமே அந்த டிரைவர் பையல, அந்த மித்ராவை இந்த வீட்டை விட்டே துரத்திட்டு இந்த சொத்து பூராத்தையும் நான் அனுபவிக்கல. என் பேரு நாகு இல்லடி. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா எல்லா வேலையும் அடுத்தடுத்து செய்ய வேண்டியதாம்மா. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அம்மா என்னது மாமா? காஃபி எடுத்துக்கோ. உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறேன். எல்லா வேலையும் முடிக்கணும்ல. சார் முடிச்சல, கவலைப்படாத. தேங்க்ஸ் மித்ரா. நீங்க கல்யாணத்தை சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. தேனு இந்தா. தேங்க்ஸ்க்கா. என்ன சார், ஏதோ ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க போலயே. இல்ல, அப்படிலாம் எதுவும் குழப்பத்துல இல்ல. உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது வினய். ஹால்ல எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? உனக்கு தெரியாதா நான் என்ன சொல்வேன்னு? இங்க பாருங்க வினய், நீங்க என்ன வெறுப்பேத்தணும்னு தேனு கூட பழகி இந்த விஷயத்துல இன்னும் ரொம்ப ஆழமா தான் போயிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா தேனு மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டீங்க. இதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வர போறீங்க? எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. என்னால ஒரே வார்த்தையில வெளியில வந்துட முடியும். இங்க பாருங்க வினய், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பிரச்சனை வேற, தேவையில்லாம இதுல தேனை வச்சுக்கிட்டு பிரச்சனை எல்லாம் வேணாம். நான் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆமா மித்ரா, நீ சொல்றதும் சரிதான். நானும் அதே தான் நினைச்சேன். தேன் மூலியமா உன்னை வெறுப்பேத்தி ஒத்துக்க வைக்கலான்னு பார்த்தா நீ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. பாவம், தேவையில்லாம நடுவில் தேனுக்கு ஹோப் கொடுத்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு எனக்கே தெரியல. இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா நான் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்றது தான் சரின்னு நினைக்கிறேன். வெரி குட், இப்படிதான் இருக்கணும். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. காஃபி சூடா இருக்கு, இதை எடுத்து குடிச்சிட்டு இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. நான் வரேன். விக்ரம், விக்ரம், எழுந்துடா. விக்ரம், எழுந்துடா. 5 minutes மம்மி. நோ, நீ 5 minutesன்னு 30 minutes ஆக்கிடுவ. ஒழுங்கா எழுந்துரு. மம்மி உனக்கு பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. வா, பிரஷ் பண்ணி எழுந்துரு. மம்மி, தூங்குற பையனை தொணன்னு பேசி டார்ச்சர் பண்ணி எழுப்புறியே, இதெல்லாம் வயலன்ஸ்ல வராதா? டேய், சரி சரி, அப்படி பார்க்காத. கண்ணு கண்டு தனியா விழுந்துற போகுது. வா, பிரஷ் பண்ணி விடு. ஏண்டா பெரிய மனுஷன் மாதிரி வாய் மட்டும் பேசுறியே, நீயே பிரஷ் பண்ணிக்கிட்டா என்ன? ரிவெஞ்சா? டைம் இல்ல மம்மி, வா, பால் ஆறிட போகுது.
அப்புறம் எனக்கு ஆசை ஆசையா போட்ட மில்க்கு வீணா போயிடும்ல. வா, பேச்சு மட்டும் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறது. தேனு, இப்போ உனக்கு சந்தோஷமா? சரிங்க பாட்டி. வாப்பா வினய், உட்காருப்பா. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க சூப்பர்மேன். போங்க. உட்கார. மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? மா, நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்தேன். இதாம்மா, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னப்பா, என்னமோ மூணாவது மனுஷன் பேசுற மாதிரி பேசுற? நீ எங்க வீட்டு புள்ள, உரிமையா பேசலாம். என்ன விஷயம் சொல்லுப்பா. எப்படியும் வினய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தானே சொல்ல போறாரு. அது வந்துமா, வினய், என்ன வினய், ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க வினய். வேணும்னா நான் உங்க கூட சென்னைக்கு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இது என்னப்பா விஷயத்தை தொண்டையிலேயே வச்சிட்டு இருக்க? இவ்வளவு யோசிக்கிற பாரு, என்னன்னு சொல்லு. இல்லைம்மா, இதை நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். இப்போ சொல்கிறேன். அப்படி வாங்க விஷயத்துக்கு. அம்மா, நான் இந்த கல்யாண விஷயத்தில் முன்னாடி பெருசாக விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால எனக்கும் வேற வழி தெரியலம்மா. அதுவும் இல்லாமல் என்னை ஒரு பொண்ணு விரும்புது. என்னை கட்டிக்கணும்னு சூசைட் வரைக்கும் போயிடுச்சு. அதனால தான் இந்த விஷயத்தை இதுக்கு மேலேயும் தள்ளி போட விரும்பல. நான் இன்னைக்கே ஊருக்கு போயிட்டு எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார். பாலு கை தவறி விழுந்துருச்சுமா. சாரி, நான் இப்பவே இத கிளீன் பண்ணிடுறேன். சந்தோஷம்ப்பா. இப்படிதான் எந்த விஷயமா இருந்தாலும் சட்டுன்னு முடிவு எடுத்துடணும். நீ இப்ப சொன்னதான் சரியான முடிவு. வினய், நீங்க சென்னைக்கு போறதுக்கு டிக்கெட்டு ட்ரெயின்ல போடவா இல்ல ஃபிளைட்ல போடவா? இல்லை சார், பரவாயில்ல. அதெல்லாம் நான் பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். சார், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அது ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு மாதிரியான டைப்பு. கொஞ்சம் அரகண்டாக தான் சார் பேசுவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதை தப்பாக எடுத்துக்கூடாது. அதில் என்ன இருக்கு வினய், நீங்கள் கூட்டிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். தாராளமாக கூட்டிட்டு வாப்பா. இதுல என்ன இருக்கு? தேனி எங்களோட முத பேத்தி, அவளுக்கு இல்லாததா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வா, பேசிக்கலாம். சரிம்மா, சரிங்க சார், நான் இப்போ கிளம்புறேன். போயிட்டு வா. என்ன தேனு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போங்க பாட்டி. ஐயோ பாரு. ஹை ஜாலி. மித்ராக்கா,
வினய் இதுக்கு ஒத்துப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. நீங்க வினய் சொன்னதை கேட்டீங்கல்ல? நான் வினய் பேசும்போது வெளியிலே வரல. அக்கா, நான் இப்ப ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். அதனால ஸ்வீட் கொஞ்சம் இன்னும் அதிகமா போட்டு சூடா இன்னொரு கப் காஃபி. அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல தேனு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிக்கா. அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல? லஞ்சுக்கு பேசாம பாயாசம் செஞ்சுறீங்களா? குடி. தேங்க்ஸ்க்கா. ஹலோ தேனு. ஹே மாலு, சொல்லு தேனு. சூப்பர்மேன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருடி. அப்படியாடி? ஆமா ஆமா, அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. வாழ்த்துக்கள் தேனு. ஹே தேங்க்ஸ் டி, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான். அப்படியா? ஆமா, அவரு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லும்போது உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுவாருன்னு பார்த்தா இவர் இப்படி சொல்லிட்டாரே. இந்த வினய் மித்ரா விஷயத்துல மட்டும் நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. மாப்பிள்ள மிரட்டல அவன் வேற அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டான். எப்படியும் அவங்க வந்த உடனே தேனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் பேசி முடிச்சிருவாங்க. ஐயோ, நானும் என் பொண்ணும் அனுபவிக்க வேண்டிய இந்த சொத்தை எல்லாம் ஒரு சாதாரண வெறும் பையன் அனுபவிக்க போறான். இல்ல, இந்த கல்யாணத்தை நடத்த விடவே கூடாது. நாகு, என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. இந்த நேரம் பார்த்து என் மரமண்டைக்கு ஒண்ணுமே உரைக்க மாட்டேங்குது. பேசாம மாப்பிள்ள கிட்டே போய் பேசி பாப்போமா? ஏற்கனவே நாம பண்ண வேலைக்கு இப்ப நான் எது சொன்னாலும் மாப்பிள்ள காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அதுக்காக அப்படியே விட்டுறவும் முடியாது. இப்ப எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணுமே. அதுக்கு என்ன பண்றது? பேசாம தேனுகிட்ட இத பத்தி பேசுவோமா? நமக்கு வெனையே அவதானே. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? ஒரு கன்றாவி ஐடியாவும் தோண மாட்டேங்குது. ஆமாமா, சந்தோஷம்தான். அதெல்லாம் விட மாட்டேன். பாய். என்ன பாட்டி, இந்நேரம் 10 பிளான பக்காவா ரெடி பண்ணிருப்பீங்க போல இருக்கே. என்ன ரெடியா? என்னடி, என்ன எதுக்கு இப்ப வம்பிழுக்கிற நீ? பாட்டி, இந்த ஆக்டிங் எல்லாம் இல்ல, வெளியே யார்கிட்டயாவது காட்டுங்க. என்கிட்ட எல்லாம் வேண்டாம். நீங்க யாரு? எனக்கும் வினக்கும் கல்யாணம்னதும் நீங்க என்னென்ன யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது. தேனு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன்டி. அப்படியா? ஆமா. அப்போ எனக்கும் வினக்கும் கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு முழு விருப்பம் தான்? ஆமா தேனு, எனக்கு விருப்பம் தான். இதுல எனக்கு என்ன பிரச்சனை? ஏய், நிறுத்தடி. பைத்தியமா நீ? இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, என்ன நீங்க இன்னும் பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிரந்தர மூஞ்ச பார்த்தா தெரியல. இந்நேரத்துக்கும் 10 தடியனுங்களை ஃபிக்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த நீங்க ஏதாச்சும் ஃப்ராட் தனம் பண்ணிருப்பீங்க. என்ன இவ நாம யோசிக்கிறது அப்படியே சொல்றா? பாட்டி, என்ன கரெக்டா சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? இதோ பாருங்க பாட்டி, இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் எடக்கு முடக்கா தப்பு தண்டா பண்ணணும்னு ஏதாவது யோசிச்சீங்க, அப்புறம் நான் பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. எனக்கு இந்த கல்யாணம் அவ்வளவு முக்கியம். இதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்.
என்ன இவ முன்னாடி எல்லாம் பேக்கு மாதிரி நான் என்ன சொன்னாலும் தலைய ஆட்டுவா. இப்ப இவ்ளோ தெளிவா பேசிட்டு போறாளே இவ. ச்சே, இவெல்லாம் பேசி நான் கேட்கணும்னு இருக்கு. என் தலை எழுத்து இதெல்லாம். இருடி இரு, இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாரு. என்னது இன்னைக்கு மாப்பிள்ள புதுசா ஷோரூம்ல இருந்து இறக்குற கார் மாதிரி பளபளன்னு வரானே, என்ன விஷயமா இருக்கும்? இந்நேரம் மித்ரா நம்மள ஃபாலோ பண்ணி மாப்பிள்ள வந்திருக்கோம். டேய், என்னடா எப்போ வந்தாலும் கொரியன் படத்தை பார்த்துட்டு கதை புரியாமல் யோசிச்சுட்டு வர மாதிரி வருவேன். இன்னைக்கு அப்படியே ரொம்ப தெளிவாக வர. என்னாச்சு, தேனி வயசுல மித்ரா வயசுல ஒரு முடிவு கிடச்சிச்சா? ஆமாம் சார். எத்தனை நாளைக்கு தான் இந்த ஜாங்கிரி மாதிரி லூப்லேயே நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியும்? அதான் காத்திருக்காம ஒரு முடிவு வந்தாச்சு. சூப்பர் மாப்பிள்ள. நான் இப்போ அதை பற்றி தான் புலம்பிட்டு இருந்தேன். எப்படா நம்ம மாப்பிள்ள ஒரு முடிவுக்கு வருவான்னு. முடிவு எடுத்துட்டியா? சரி, வீட்டில் எப்போ இந்த முடிவை சொல்ல போற? அதெல்லாம் சொல்லி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆச்சா? மறுபடியும் சூப்பர் மாப்பிள்ள. அப்படி என்ன முடிவு எடுத்த? அப்படி என்ன முடிவு எடுத்து வீட்டில் சொன்னேன்? மாம்சே, எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன், தேனை கட்டிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன். சூப்பர் மாப்பிள்ள, சரியான சரவடியா கொளுத்திட்டு வந்திருக்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் படபடான்னு வெடிக்க போ. வெடிச்சிருச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள, அவன் பொண்டாட்டி பயங்கர கடுப்புல வரா. நாம இதை பத்தி பேசாத மாதிரி வேற ஏதோ பேச மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். வட்டம் பாத்துக்கலாம். ஆமா வினய், என்ன? நான் கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? தாராளமா போய் பேசுங்களேன். இந்த வீட்டுல உங்களுக்கு இல்லாத இடமா? போங்க. என்ன நக்கலா? உங்ககிட்ட தனியா பேசணும். அப்படி சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க தனியா பேசுங்க, நான் தனியா போய்க்கிறேன். ஸ்மார்ட் பாய். மாப்பிள்ள, என்னையா சொன்ன? போய் அங்கிள். சொல்லுங்க, என்ன தனியா பேசணும்? இங்க இல்ல, வெளியில. வெளியிலயா? இப்பவே பேசணும், வாங்க. ஒரு வலிக்கு வந்துட்டா போல. மாப்பிள்ள என்னையா இது பாரா, தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவா. நீ சத்தியம் ஏதாவது பண்ணுனா கொன்றுவேன். இப்ப நான் என்ன சொன்னான்னு சிரிக்கிறான். என்ன மித்ரா, கடுப்பா இருக்கா? இப்படிதானே நீ ஒவ்வொரு தடவையும் என்ன இன்சல்ட் பண்ணும்போது எனக்கு கடுப்பா இருந்திருக்கும். இது வெறும் ஆரம்பம் தான் மித்ரா, இனிமேதான் இருக்கு. இதோ வரேன். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நிறுத்துங்க, நான் அதெல்லாம் கேட்கல. அப்போ வேற என்ன கேக்குற? எதுவா இருந்தாலும் டைரக்டா கேளு மித்ரா. காலையில ரூம்ல இருக்கும்போது என்கிட்ட என்ன சொன்னீங்க? உண்மையை சொல்ல போறேன் தானே சொன்னீங்க? ஆமா சொன்னேன். அதுக்கு என்னப்போ? அப்புறம் ஏன் கீழே அவங்க எல்லார்கிட்டையும் இத மாத்தி சொன்னீங்க? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? டாக்டரும் வாசுகி அம்மாவும் இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்னோட அப்பா அம்மா. அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நான் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? அது வந்து உங்களை பத்திலாம் எனக்கு என்ன கவலை? அப்புறம் எனக்கு தேன் வாழ்க்கையை நினைச்சு கவலை. ஓ மித்ரா, இங்க பாரு, சும்மா தேன் வாழ்க்கைன்னு சொல்லிலாம் சீன் போடாத. உனக்கு உண்மையா கேட்கணும்னு தோணுச்சுன்னா, நீ என்னோட புருஷன், நான் உன் பொண்டாட்டி. இங்க ஒருத்தி நான் இருக்கும்போது எப்படி வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பீங்கன்னு என் சட்டையை பிடிச்சு கேளு. அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதுல உனக்கு உரிமையும் இருக்கு மித்ரா. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா தேன் வாழ்க்கை அது இது மண்ணாங்கட்டின்னு சேஃப் ப்ளே பண்ணாத. ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? நான் ஒன்னும் சீன் போடல. தேனு பாவம், அவளை வீணா நம்ப வச்சு. ஐயோ மித்ரா, ப்ளீஸ் நிறுத்து. சும்மா அவளையே இழுத்துட்டு இருக்க. இங்க பாரு, நான் உன் தேவைக்கு அதிகமாவே டைம் கொடுத்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி உன்னை சும்மா வெறுப்பேத்துறதுக்காக தான் எல்லாம் பண்ணேன். ஆனா நீ இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
நீ பாரு மித்ரா, இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கு. என்னை ஏத்துக்கிட்டனா நான் ஏன் இப்படிலாம் பண்ண போறேன்? ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது, எல்லா பிரச்சனையும் க்ளோஸ்ட். ஆமா, நீ அதை செய்யவே மாட்டேங்கிற. அது என்னால இப்ப முடியாது வினய். ஏன்? நீங்க ஏற்படுத்தின காயம் ஒவ்வொன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே படிஞ்சு கிடக்கு வினய். என்னால அதை மன்னிக்கவே முடியாது. சரி, அப்ப நீ என்னை விட்டு தொலை மித்ரா. என்ன வேணா தூக்கி எரிஞ்சிடு. நான் இனி உனக்கு வேண்டானே விட்டுரு. ஆனா அதையுமே நீ பண்ண மாட்டேங்கிற. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையவும் நீ விட மாட்டேங்கிற. ஆமா மித்ரா, உனக்கு என்னதான் வேணும்? நான் ஒண்ணு உங்களுக்கு அமைய போற வாழ்க்கையை கெடுக்கல வினய். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, யார வேணாலும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா தேனை மட்டும் விட்டுருங்க. இல்ல மித்ரா, முடியாது. நான் ஏன் தேனை மட்டும் விடணும்? நானா அவளை போய் காதலிக்கிறேன்னு சொன்னேன். அவதான் என் மேல பைத்தியமா இருக்கா. என்னை கட்டிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால நீங்க இந்த வீட்ல கல்யாணம் பண்ணிக்க போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது வினய். மித்ரா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. எனக்கு தேனை கட்டிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா நீ 6 வருஷம் உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சு கூட உன்னை நினைச்சுக்கிட்டே நான் வேற எந்த பொண்ணு ஏறு எடுத்து கூட பார்க்காம வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏதோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு என் மனசுக்குள்ள புழுங்கி கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையே உனக்காக மொத்தமா அழிச்சிட்டு இருந்தவனா. நீ உயிரோட இருக்க, எனக்கு விக்ரம்னு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆமா மித்ரா, நான் சந்தேகப்பட்ட தப்புதான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். அம்மா, இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லையா? நீ எந்த தப்புமே பண்ணது இல்லையா? சொல்லு. நான் உன்னை மன்னிக்கலையா? அதெல்லாம் நான் ஏன் மன்னிச்சேன்? எனக்கு எல்லாத்தையுமே விட எனக்கு நீதான் முக்கியம் நினைச்சேன்.